டாஸ்மார்க்கை மூடக்கோரி பேசியதற்காக தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் போராட்டம் நடத்திய மக்கள் அதிகாரம் அமைப்பினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த மாநாட்டில் மூடு டாஸ்மார்க்கை என பேசியதற்காக 6 பேர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து டாஸ்மார்க் தலைமை அலுவலகம் நோக்கி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் பேரணி சென்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாருக்கும் மக்கள் அதிகாரம் பின்னர் அவர்கள் சாலை நடுவே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் மது கடைகளை மூட வலியுறுத்தி கோவை டாஸ்மாக் மண்டல அலுவலகம் முன்பு மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மண்டல அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். போராட்டம் காரணமாக மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.